ஆட்டுப்பால சோப். ஓகே. என்ன விலை வரும்? 300 ரூபா. 300 ரூபா வரும். ஓகே. நிறைய கலர்ஸ்ல இருக்கு. என்ன ஒரு கலர் ஃபுல்லா முடிஞ்சது, ரெட் கலர். ஓகே. இந்த சிரட்டி அதெல்லாம் இருக்கு பாருங்க. இருக்கு. இது என்ன விலை வரும்? 850. 850 ரூபா. இதில் பாருங்க அம்மா அப்பான்னு எல்லாம் போட்டிருக்கு. கீரை வகை, அரிசிமா, அதே நேரம் கோசரி ஐட்டங்களில் நாங்கள் பொரியரிசி மாக்கள், உளுத்தமா போன்ற அப்படியான ஐட்டங்களையும் மிளகாத்தூளும் செய்து வரோம். இந்த டெடி அது எல்லாம் இருக்குது. அம்மா நிற்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்திகளை பற்றி சொல்லுங்க. எங்களோட உற்பத்தி வந்து இது கூவங்க மேடம், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் சாப்பிடுவோம். என்ன விலை வரும்? இது 250 கூவங்க கிடைக்கிற கஷ்டம். 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல் நாங்கள் உணவை மறந்துன்றதுனால இப்ப மருந்தே உணவுன்னு இருக்கிறோம். சங்கு அதில் வச்சுலாம் நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த சிப்பி அதில் வச்சு நிறைய பொருட்கள் செய்யிருக்கு பாருங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ரீலங்கான எல்லாம் எழுதி நிறைய பொருட்கள் இருக்குது. யாழ்ப்பாணம் பாரதியாட்ட சிலை இருக்குது, மெட்டைங்கால கிருஷ்ணண்ட சிலை இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. உங்களை இதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து எங்களோட தொழில்துறை திணைக்களத்துல அனைத்துலகம் வணக்கம். நாங்க என்ன இந்த காளிக்காண்டிங்க வந்துறாங்கடா யாழ்ப்பாண கலாச்சார மத்திய தான் வந்து நாங்கள் ஏன்னு பார்த்தோம்னா இங்க கண்காட்சி மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அதாவது வந்து வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அதுதான் நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்கொள்ள வந்தாங்க. உள்ள வந்து 60 கூடம் இருக்கு. 60 கூடத்துல வந்து கைத்தொழில் உற்பத்தி செய்கிறார்கள், மற்ற சுயதொழில் செய்கிறார்கள், மற்ற வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் செய்கிறார்கள். அதை வேண்டியது வந்து இருக்குது. நாங்கள் அதில் தான் போய் பார்த்துக்கொள்ள போறோம். அதாவது வந்து இது வந்து நேற்று 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நான் நேற்று வந்து ஒரு வேலையா இருந்ததுல வந்து மற்ற தெரியாத வெந்தொழில இதை வந்து உங்களுக்கு என்ன காட்டிக்கொள்றேன். நாளைக்கு வந்து இன்றைக்கு 4ஆம் தேதி, நாளைக்கு 5ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த இதுகள் இருக்கும், கண்காட்சி வந்து இருக்கும். நீங்க வந்து இங்க வந்து பார்த்து நேரம் வந்து என்ன பொருட்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அதோட உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து வாங்கிக்கொள்ளலாம். நிறைய பொருட்கள் இருக்கு, உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல நீங்க வாங்கிக்கொள்ளலாம். இப்போ அதை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். என்கிட்ட வந்து இப்போ இந்த இது எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம்னு சொல்லுவாங்க. அதாவது லைப்ரரி பக்கத்துலேயே வந்து இருக்குது. அதுல தான் நடந்து வருது. நீங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம். அது வந்து வீரசிங் ஹோலடியால வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போக சுலமா இருக்கு. ஓகே மேட்டு வந்து நிறைய பேர் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க இப்ப காணொலிக்கு போவோம். ஓகே. இப்போ பார்த்தோம்னா நான் நினைக்கிறேன் இதில் வந்து வீரசிங்கம் ஹால் இருக்கு. அப்படி அதாவது நேரம் வந்தோம்னா நாங்கள் உள்ள போய்க்கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இது கட்டியிருப்பாங்க அனுமதி இலவசம். நீங்க எல்லாருமே ஃப்ரீயா உள்ள போய்க்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நேரத்துல 9 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடக்குது. 3, 4, 5ஆம் தேதி நடக்குது. அதில் சொல்லிருக்கு நெச உற்பத்திகள், கைப்பணி உற்பத்திகள், நிறைய பொருட்கள் இருக்கு, உணவு உற்பத்திகள் எல்லாம் இருக்குது. மற்ற வந்து இன்னொன்று சொல்லிக்க வேண்டாம், மாலை 5ல இருந்து 8 வரைக்கும் வந்து இந்த கலாச்சார நிகழ்வு, டான்ஸுகள், மற்ற நாட்டுக்கூத்துகள் அதெல்லாம் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். நீங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அப்படியே வந்து என்ன செய்ய போறோம்டா, இதால வந்து இதில் பார்த்துங்க இருக்கு பாருங்க, வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தைதான் நடக்குது. இப்படி நாங்கள் உள்ள போறோம். உள்ள போனோம்னா அங்கே 60 கூடம் இருக்கோம். அதில் வந்து கதைக்க முடியுமெண்டா வீட்டையும் கதைச்சு என்ன மாதிரி பொருட்கள் இருக்கு அதுகளை நாங்கள் பார்த்து கொண்டு போறோம். நீங்களும் வந்து நேரம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். பின்னேரங்கள் அதில் வந்து நேரம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி இருக்காண்டு. உள்ள போறோம். முதலாவது பார்த்தோம்னா பிஓசின்னு ஒரு ஸ்டோல் இருக்குது. பிஓசிக்கு ஒரு கூடம் ஒன்று இருக்கிறோம். இங்கால பார்த்தோம் என்றால் இங்கால பார்த்தோம்னா மரத்தில் வந்து பிள்ளையார் சிலைகள் இருக்கு பாருங்க. மரத்துல சிலைகள் செய்திருக்கு பாருங்க. சிவன் சிலை, பிள்ளையார் எல்லாம் இருக்கு. என்ன விலை வருமான இதுகள்? அந்த விலைக்குள்ள வருமான. ஓகே. இங்கே வந்து பேட்டிக்கவும் தான் இது மெட்டீரியல், பேட்டிக் மெட்டீரியல். என்ன விலை வரும்? அந்த விலையில வரும். ஓகே. ஃபுல்லா மெட்டீரியல் தான் இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இது வச்சிட்டது தானே? வச்சிட்டா துவாயா? ஓகே. அதில் என்ன விலைக்குள்ள வருமாண்ணா? அந்த விலைக்குள்ள வரும். ஓகே. நாளைக்கு வரைக்கும் இருப்பீங்க என்ன? ஓகே. நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க. இதில் இருக்குது, இதில் காட்டிக்கொள்கிறேன். இது சாரிகள் தானே என்ன? சாரிகள். ஓகே. இதுல என்ன விலை வரும்? 2500 7,000 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஓகே. ஒன்றும் ஒரு விலையில இருக்கு. ஓகே. நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க. அப்படின்னா எனக்கு இருக்குது. ஓகே. அப்படி இங்கால வந்து நாங்கள் இங்கால கைவின பொருட்கள் தானே? கைவின பொருட்கள் இருக்குது. நிறைய பாரதியாட்ட சிலை இருக்குது, மற்ற இங்கால கிருஷ்ணண்ட சிலை இருக்கு, நிறைய இருக்கு. உங்களை இதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து எங்களோட தொழில்துறை திணைக்களத்துல சங்கானையில தொழில்துறை அபிவிருத்தி பயிற்சி நிலையம் என்ற பெயரில் சங்கானையில இந்த பயிற்சி நிலையம் இருக்குது. இதுல நாங்கள் வர மண்ணாலான கைவினை பொருட்கள் செய்கிற பயிற்சி நெறி வழங்கி அதுல தொழில் வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே மண்ணால செய்யப்பட்டது. பெரும்பாலானவ மண், சில இதுகள் வந்து பிளாஸ்டர் பென்சில செய்யறோம். சீமந்தில செய்திருக்கிறோம். ஏனையவை அனைத்தும் மண்ணால செய்யப்பட்டது. சுட்ட எடுக்கப்பட்டுள்ளது. என்ன விலைகளுக்குள்ள வரும் பொதுவா?
இதெல்லாம் பெருசா கடையில விற்கிற விலையெல்லாம் பார்த்தா மிக மலிவான விலையா தான் இருக்குது. அந்த சுத்தி எல்லாம் 95 ரூபா, பெனம்பழம் எல்லாம் 280 ரூபா, ஓகே, பாஸ் அதெல்லாம் 100 ரூபா. அப்படித்தான் விலைகள் குறைவாகத்தான் இருக்குது. பயிற்சி வழங்கப்பட்ட வெகு தொழில் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக திணைக்களத்தால நடைபெற்று வந்து இப்ப நீங்க நாளையோட வந்து போயிடுவீங்க தானே, அதுக்கு பிறகு இந்த பொருட்களை யாரும் வாங்கணும்னா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா, உங்களை தொடர்பு கொண்டு வாங்கக்கூடிய? 077 940 999 4. இந்த நம்பரை கால் பண்ணா உங்களை தொடர்பு கொள்ளும். ஓகே, நன்றி. இங்கால வந்து நாங்கள் இங்கால வந்து மிளகாத்தூள், புழுக்கொடிகள் எல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்து இது சத்துமா. ஓகே, அரிசியல் உளுந்துகள் எல்லாம் என்ன விலை வேறு சத்துமா? 300 ரூபா. 300 ரூபா. ஓகே, 1/4 கிலோ 300 ரூபா. எள்ளுருண்டை இது 5 250. எள்ளுப்பாக என்ன எள்ளுப்பாக? இது ஒன்று இது இல்ல கலப்படம் இல்ல தனியா எள்ளுல இது. ஓகே, மஞ்சள் தூளும் தனியா மஞ்சள் ஒரு கலப்படம் இல்ல. 50 கிராம் 200 25 கிராம் 100. ஓகே ஓகே, 50 கிராம் வந்து 200 ரூபா, 20 கிராம் 100 ரூபா. இங்க வந்து மிளகாத்தூள் 50 கிராம் 100 ரூபா. ஓகே, 100 கிராம் 200 ரூபா. ஓகே, அட புழுக்கொடியல் புழுக்கடி 250 ரூபா. 250 ஒரு பேக்கெட். ஓகே, இங்கால வந்து இதுகளும் என்னுடையதான். ஓகே, இது என்ன அந்த இதுகள்ல காபி கதல் மாதிரியா? இது ப்ளோக் கிளீனர் இருக்குது. அழுக்கெல்லாம் நீக்கி நிலத்துக்கும் பாய்க்கலாம், எல்லாத்துக்கும் பாய்க்கலாம். இந்த வேற அழுக்கு இருக்கிறாக்கும் போட்டு யூஸ் பண்ணி பாய்க்கலாம். இது பீம். இது பாத்திரம் மினுக்கலாம். நல்லா கரையல் எல்லாம் போகும், நல்லா பழிச்சுட்டு வரும் பாத்திரம் மினுக்கினா. இது 1/4 லிட்டர் 150 ரூபா. 250 ரூபா 1/2 லிட்டர். இது 150 ரூபா. ப்ளோக் கிளீனர் 150 ரூபா. இது லிக்விட் கொம்பட்டே தேவையில்லை. இதுக்கு தனியா கொம்பட்டு யூஸ் பண்ணி நம்ம சில பேர் கொம்பட்டே தேவையில்லை, நாங்க அதுக்கு போடுறது. அதனால இது தனியா யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், மிஷினுக்கும் யூஸ் பண்ணலாம். நிலத்து அந்த தண்ணிக்கே போட்டு வாழையிலேயும் வைக்கலாம். 250 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் 100. இதுல எண்ணெய்களா? இது கூட அடுத்த இதுகள் நாங்க குறைச்சி போடுவோம். சரி சரி, ஓகே. இப்ப வந்து நீங்கள் இப்ப நாளையோட கொண்டு இது முடிஞ்சிருந்தானே, அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறேன் ஃபோன் நம்பர் சொல்றேன். இது ஷம்போ, இயற்கை ஷம்போ, சீயாக்கா, கருவேப்பமில்லை, கருஞ்சீரகம், கரிசலாங்கண்ணி நிறைய மூலிகை போட்டு செய்தா இயற்கை ஷம்போ. ஒரு கெமிக்கலும் இல்ல. 150 ரூபா 100 மில்லி. ஓகே, அடுத்து இது இதுவும் அதே சம்போ தான். இது கேர் ஆயில் இருக்குது. தேங்காய் நானே ஊத்தி வீட்டை தயாரிச்சு கொப்பரை போட்டு ஊத்தி என்ன மிஷின் வச்சிருக்குது, ஊத்தி தயாரிச்சு விக்கிறேன். 20 மூலிகைக்கு மேல போட்டு யூஸ் பண்ணி விக்கிறேன். 200 ரூபா 100 மில்லி. அது மாதிரி இது வெங்காயம் செம்பருத்தி சம்போ. வெங்காயம் செம்பருத்தியும் சேர்த்த அது சீயாக்காய் இதுகள் சேர்த்த மாதிரி இது வெங்காயம் செம்பருத்தி சம்போ, இயற்கை சம்போ. ஒரு கெமிக்கலும் இல்லை. 100 மில்லி 150 ரூபா. இப்ப கூட எடுத்தா நாங்க குறைச்சு கொஞ்சம் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி இது கற்றாழ செம்பருத்தி சம்பு. இது என்ன விலை வரும்? எல்லாம் 150. இது பெரிய இந்த 100 மில்லி சின்ன பாட்டில் 75 ரூபா. 50 மில்லி நாங்க இப்ப கூட எடுத்தா குறைச்சு கொஞ்சம் போட்டு கொடுப்போம். இப்ப நீங்க இங்க இல்லாட்டிக்கு உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறேன்னா 077 84 68 934 போன் நம்பர். சன்லைட் உற்பத்தின்னு சரசாலமாத்தி சாவச்சேரியில இருக்கு. வெளியில அனுப்பி விடுவோம் நாங்கள், பிரச்சனை இல்ல. சிவகாந்தன் கௌரி email.com இமெயிலுக்கு போன் நம்பர் இது. நன்றி. இங்கால பார்த்தோம்னா இங்கால நிறைய பொருட்கள் இருக்குது, ஓயில் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கால இது சோப்பு எல்லாம் இருக்குது. நான் இதை வந்து நேற்று வீடியோல பார்த்தேன். பூசணிக்கால செய்த சோப்பு தானே என்ன அண்ணா கதைச்சிருந்த அண்ணாரால் நாங்கள் பிஸியாக இருக்கிறார். இங்கால பார்த்தோம்னா இங்காலையும் வந்து அதே இதுகள் இருக்குது. நீங்கள் வந்து நேரம் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்காங்கெல்லாம் நல்ல அந்த சாக்கு மாதிரி ஒரு சின்ன இதில் செய்துட்டு பெக் பண்ணி இருக்குது. நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இதில் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால உடுப்புகள், சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நேரம் பார்த்து வாங்கலான்ற உடுப்புகள் இருக்குது. இங்கால பார்த்தோம்னா வெச்சிட்டு அதுகள் துவாயர்கள் தானே எனக்கா? என்ன விலை வேறும் துவாயெல்லாம்? 500 ரூபா 800. இங்கால வெச்சிட் 1300 1000. ஓகே, 1500. ஓகே, 250 ரூபா பில்லோ கவர். இதுகள் வெச்சிட். ஓகே ஓகே. சார் இது என்ன மெட்டீரியல் வரும்? காட்டன் 800 ரூபா தானே? 1500 ரூபா. ஓகே, வேட்டி என்ன விலை வரும்? 2000 ரூபா வரும். ஓகே, 2 மண்டா. ஓகே ஓகே ஓகே.
ஓகே, அப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னா சாப்பாடுகள் இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கொள்ள நிறைய சாப்பாடு வகைகள் இருக்குது. நான் அப்புறம் அதை காட்டிக்கொள்கிறேன். அப்படி இங்கே பார்த்தோம்னா நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது. வணக்கம் அக்கா. உங்களோட உற்பத்தி பொருட்களை பற்றி சொல்லுங்கள். நான் இருக்கிறது உடிவில் நாகம்மாள் கோயில் வீதி. எனது ப்ராடக்ட்ஸ் டிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ் சொல்றது. நான் முதலாவது செய்யறது வடகம் மட்டும்தான். வடகம், வேப்பம்பு, வாழைப்பத்தி வடகங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்தேன் நான். பிறகு இது செய்ய பார்த்து இது கொஞ்சம் எங்களுக்கு பத்தாம இருந்தது. அப்ப கொஞ்சம் வடகத்தோட சேர்ந்து கொஞ்சம் பலகார வகைகளையும் சேர்த்து கூடுதலாக செய்து. என்னென்ன பலகாரங்கள் இருக்கு? இதுல வட்டி சிப்பி இருக்குது, தட்டு வடை செய்யறேன் நான், முறுக்கு செய்யறது. சிப்பி என்ன விலை வரும்? 150 ரூபா. சீனி போட்டது 150 ரூபா, சீனி போடாத பலகாரம் 120 ரூபா. கேட்கிற மாதிரி கஸ்டமர் வந்து விரும்பி கேட்கிற மாதிரி செய்து கொடுப்பீங்க. இது லட்டு தானே? லட்டு 100 கிராம் 100 ரூபாய். 5 போட்டது 100 ரூபா. இங்க முறுக்குகளும் இருக்கு. முறுக்கு என்ன விலை? 10 போட்டது 100 ரூபா. 10 போட்டது 100 ரூபா. இது அந்த ரால் வடை என்ன சொல்றேன், அது என்ன விலை? அது இது 100 ரூபாய் கொடுக்குறேன், குறைச்சிக்கிட்டு 80 ரூபாய். குறிப்பா இந்த வடகம் இதுல வந்து இது வாழைப்பூ, இது வேப்பம்பு. இது வேப்பம்பு, வாழைப்பூ முடிஞ்சது. இது குவங்க வடகம், கொலஸ்ட்ரால் அது சாப்பிட. என்ன விலை வரும்? இது 250 ரூபா. கிடைக்கிற கஷ்டம். அப்ப மதல்களை கட்டினதுல கொடிகள் இல்ல தானே, எல்லாரும் வேலையை வெட்டிடுவீங்க. இது என்னது? இது கோவங்க வத்தல் பொரிச்சு சாப்பிடுற, கொலஸ்ட்ரால் சரடுறதுக்காக. இது என்ன விலை வரும்? இது 450 ரூபா, 400 ரூபாய். 400 ரூபாய் வரும். எங்களை வந்து மிளகுத்தூள் கேட்கக்கூடிய மேட்ட முட்டமா இருக்குது. முட்டமா இருக்குது, மேட்ட சத்துமா இருக்குது. சத்துமாக. ஓகே ஓகே. இதில் முட்டைமா என்ன விலை வரும்? 500 ரூபாய். 500 ரூபாய். கிலோ 2000 ரூபாய். ஓகே. வந்து இப்ப நாளையோட நீங்க போயிருங்க, அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு வாங்கலாமா? என்ன ஃபோன் நம்பர் இருக்கு மேல? ஓகே, இதுல மேல நம்பர் இருக்கு, இதை காட்டிக்கொள்றேன். ஓகே, இதுக்கு வந்து கால் பண்ணா வாங்கிக்கலாம். வெளிநாட்டுல இருந்து யாரும் கால் பண்ணா உங்களுக்கு அனுப்ப முடியுமா? சரி, ஓகே, தேங்க்யூ. இப்படி இங்கால பார்த்தோம்னா அந்த கடல்ல இந்த சங்கு அதில் வச்சுலாம் நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த சிப்பி அதில் வச்சு நிறைய பொருட்கள் செய்யிருக்கு பாருங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ரீலங்கான் எல்லாம் எழுதி நிறைய பொருட்கள் இருக்குது. யாழ்ப்பாணம் எல்லாம் யாழ் இதெல்லாம் எழுதி நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் தேவையான வீட்டுக்கு வாங்கி வைக்க போறீங்கன்னா இங்கே வந்து வாங்கலாம். வந்து அந்த கீட்டைகள் இருக்குது. கீட்டைக்கு என்ன விலை வரும்? 300 ரூபான்னு. ஓகே, அந்த கீட்டைக்கு இருக்குது 300 ரூபா. அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அந்த கையில் கட்டுற பேண்டுகள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நேரம் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் அதெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இந்த சங்கெல்லாம் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட உற்பத்தி பொருட்களை பற்றி சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பரம்பரை சொத்தோடு சேருதோ இல்லையோ, நான் பரம்பரை வியாதி சேர்ந்து ஒன்று இருக்குது. அப்படின்ட்டு நாங்கள் வந்து பரம்பரையாக ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல் நாங்கள் உணவை மறந்துன்றதுனால இப்போ மருந்தே உணவுன்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முற்பட்டது தான் திரும்பியும் போகிறோம். எப்படி உணவை மறந்துட்டேன். அதன் அடிப்படையில் எங்களோட பொருட்கள் எல்லாமே ஆர்கானிக், அதாவது இயற்கையான. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க. இப்போ நாங்கள் ஒரு இந்த கண்காட்சியில் குறிக்கப்பட்ட கொஞ்சம் தான் கொண்டிருக்கோம். அதில் எங்கள்கிட்ட ஒரு காபி வகையாக ஒரு 20க்கு மேற்பட்டது இருக்கு. சலரோகம், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் பாதிக்கக்கூடிய மாதிரி. அது இப்போ நாங்கள் ஒரு ஆவாரம்பு கோப்பியை பயன்படுத்துவோம் இருந்தால் அவருக்கு அந்த சுகரின் அளவு குறையும், கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி ஸ்ரீபோகரன் ஒன்று வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு மனிதன் மரணத்தை தவிர மீதி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் அவர் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை அழிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஆவாரம் கோப்பி என்னைக்கு இப்போ நார்மலாக கோப்பி குடிக்கிற மாதிரி தானே தானே சொல்லி நீங்கள் போட்டு குடிக்கிறது? அதே மாதிரி தான் குடிக்க போகிறோம். இதுக்கு வந்து சீனி ஆட் பண்ணால் குடிக்க போகிறோம். எங்களுக்கு ஒரு 10 நாள்லேயே எங்களோட சுகரை செக் பண்ணும்போது சுகரில் மாற்றம் வரும். இது வந்து மட்டதல் மாதிரி இல்லை. இது வந்து என்ன சொன்னால் அதன் அளவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோ அந்த எங்களுக்கு தெரியும் ஆட்டரைச்சி சாப்பிட்டா குளிரன்னு சொல்லி சாப்பிடாட்டி அந்த காலத்தில் அது ஓகேயா இருக்கு. ஒரு மருந்து இல்லை. அதான் இது வளமையாக காலங்காலமாக இருந்தது. நாங்கள் அதை பயன்படுத்தாங்க. இப்போ நாங்கள் அதை நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இது வந்து கூடுதலாக நாங்கள் வெளிநாடுகளில் கூடுதலாக எங்களோட பொருட்கள் ஃபுட் சிட்டிலே இருக்குது. வெளிநாட்டு சந்தைகளில் வந்து இது பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது. உள்நாட்டில் இப்போ அதுக்குரிய கேள்வி உருவாகிட்டுது. இப்போ அதே மாதிரி எங்கள்கிட்ட முட்டமாக இருக்குது, சத்துமாக இருக்குது. இன்னொன்று இருக்குது 3 இடத்த 1 ஃப்ரீ கொடுக்குறோம். இது வந்து அம்மா நியூட்ரிலான்னு சொல்லி இது வந்து பாதாம், பிஸ்தாங், காஜு, ஏலம், பசுப்பால், தானியங்கள் போட்டிருக்கோம். நிலக்கடலை, கச்சானதல் போட்டு இதை தயார் செய்கிறோம். இது என்ன விலை வரும்? ஒரு போத்தல் வந்து 250 கிராம். நாங்கள் ஆஃபருக்காக இதில் 75 கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். அதை விட 3 எடுத்தா 1 ஃப்ரீ. 1 விலை 995 ரூபா. அதை விட நாங்கள் பெர்சன்டேஜ் அடிப்படையிலையும் விலை வெட்டி கொடுப்போம். வந்து இது முட்டமா என்ன விலை வரும்? முட்டமா வந்து 895 ரூபா 1/4 கிலோ போட்டல். எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. எல்லா டிஸ்கவுண்ட்ஸ். இது வந்து ஏற்றுமதிக்கு வந்து நல்ல இதாக பேக்கிங் எல்லாம் ஓகே. ஏற்றுமதிக்கு நல்லா இருக்குன்றத விட இதை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து இதை பார்க்குற கலர் வெளிநாட்டில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர்
ஃபோன் நம்பர் இதில் இருக்குது 077 59 37 166. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கு காசையும் கட்டினா நீங்கள் வந்து அனுப்பிக்கொள்வீங்கன்னு. இலங்கைக்குள்ளேண்டா 24 மணி நேரத்துக்குள்ளார போய் சேரும். வெளிநாடுன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா போன்ற நாளுண்டா சரியாக 5 நாளில் போய் சேரும். 5 நாளில் போய் சேரும். ஜெர்மன் போன்ற நாளுண்டா 14 நாள் இல்லை 15 நாளில் அவன் கையில் போய் சேரும். ஒரு ஏற்க மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அந்த எங்களை ஆர்டர் பண்ணதுலேருந்து அத்தனை நாட்களுக்குள்ள அவன் கையில் போய் சேரும். ஓகே, நன்றி. ஓகே. இப்போ இங்கால பார்த்தோம்னா இங்காலே வந்து கொஞ்சம் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இறைச்சி தோல் இருக்குது, பாருங்க இறைச்சி தோல். அடுத்து வந்து இதில் பெரிய பேக்கெட் இருக்குது. இது வந்து 260 ரூபா 50 கிராம் பேக்கெட். இங்கே வந்து 1/4 கிலோ பேக்கெட் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம். இங்கே வந்து டின்ல எல்லாம் இருக்குது. சரக்கு தூள் வந்து டின்ல எல்லாம் இருக்குது. அப்படியே நிறைய இருக்குது. வறுத்த உளுத்தமாக இருக்குது, மற்ற சீரகத்தூள், மஞ்சள் தூள், அப்படி நிறைய இதுகள் இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா இந்த லிக்விட் எல்லாம் இருக்குது, மிளகுத்திரி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நேராக பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தோம்னா இங்கே இந்த டெடி அது எல்லாம் இருக்குது. இங்கே அம்மா நிற்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்திகளை பற்றி சொல்லுங்கள். எங்களோட உற்பத்தி வந்து நாங்கள் பொம்மையல் செய்கிறது. நாங்கள் நிறைய கீட்டைகள், ஆள் உயர பொம்மையல் எல்லாம் செய்து ஆர்டர் செய்வீங்க. எல்லாம் செய்வோம். ஆர்டர் செய்கிறோம் நாங்கள். இந்த கீட்டைகள்லாம் என்ன விலை வரும்? இது வந்து 400 ரூபா. 400 ரூபா. இது வந்து சும்மா நம்ம வடிவுக்கு செய்து செய்து கொடுப்போமோ. டீப்போக்கு அந்த வைக்கிற நல்லா இருக்கு. இது என்ன விலை வரும்? காருக்கு பின்னாடி வைக்கிறது. இது வந்து சோடி வந்து 1500 ரூபா. ஓகே. இப்ப ஒரு ஆளுகிற பொம்மை என்ன விலை வரும்? நாங்க வந்து அது வந்து ஒரு 10,000 செய்து கொடுப்போம். கொஞ்சம் விலை கூட 15,000. நாங்க ஒரு 10,000 செய்து கொடுக்கிறோம். இப்ப உங்களோட வந்து தொடர்பு கொண்டு யாரும் செய்யணும்னா என்ன ஃபோன் நம்பர்? Note 77 Note 42 1662. ஓகே. இந்த நம்பர் தொடர்பு வந்தா நாங்க எல்லாமே ஆரி ஒர்க்ல இருந்து சகலதும் ஹேண்ட் பேக்கள் எல்லா ப்ராடக்ட்டும் செய்யறோம். ஓகே. எங்களை பார்த்தோம்னா உற்பத்தி பொருட்கள் கொஞ்சம் இருக்கு, மிளகாய் இருக்கு. எங்களை ஐயா நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்க. உற்பத்தி பொருட்களை பற்றி. எங்களோட உற்பத்தி வந்து உள்ளூர் உற்பத்தி தான். உள்ளூர் உற்பத்தி. இந்த ஒடியல் அவிக்கிறது போடுறது, மற்றது பச்சை மா எல்லாம் பிரிச்சு நல்ல ஹை குவாலிட்டியாக தான் செய்வாங்க. ரெண்டும் கலப்படம் இல்லை. நம்பி தான் கொடுக்குறோம். நாங்கள் அதோட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களை 2-3 இடத்துல நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அது நல்ல குவாலிட்டியாக அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்ன உற்பத்திகள் இருக்கு உங்கள்கிட்ட? இதை அவிச்ச புழுக்கொடியல், மற்றது பச்சை புழுக்கொடியல்மா, ஓகே, முருக்கம்பூ, மற்றது வடகம், ஓகே, மற்றது இந்த நாவல் கொட்டை இருக்கு. அதை நாங்கள் காய வச்சு அதை பவுடர் ஆக்கணும். அது வந்து இந்த உடம்புக்கு நல்லது. இந்த நாவல் கோப்பின்னு சொல்லாது. அதுதான். அது வந்து வெளிநாடு வெளியே வயசு போனாக்க இருக்காங்க. நாங்கள் எல்லாருக்கும் உடம்பு நிலை ஒரு மாதிரி இருக்காது. ஆனால் இவங்க பெரும்பாலும் அந்த முருக்கம் பவுடர் இருக்கு, அதை சாப்பிட்றது நல்லது. நாவல் பூ சாப்பிட்றது நல்லது. மற்றபடி இவ்வளவு தான் எங்களோட பொருள் செய்யறது. வந்து நீங்க உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்குறேன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன நம்பர்? இதான் ஃபோன் நம்பர். இதுல வந்து 2 நம்பர் இருக்கு. 2க்கு மணிக்கு தானே? 2க்கு மணிக்கு. அது லேண்ட் ஃபோன். ஓகே. இப்போ இந்த ஃபோன் பண்ணோன்னா ஒரு மிஸ் தான் கிடைப்பாங்க. அது வந்து எங்களோட டோட்டல் தான். ஓகே. அதுதான் கிடைப்பாங்க அந்த நம்பருக்கு. மற்றபடி எந்த நம்பர் வந்து 077 95 19 357. இந்த நம்பருக்கு பண்ணிக்கலாம். அந்த நம்பர் வந்து இந்த பர்சனல் நம்பர். மற்ற நம்பர் எங்களோட மேனேஜர் நம்பர். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னாலும் நான் செய்யணும். நன்றி. எங்களை பார்த்தா எங்களை துணிகள் இருக்குது. இங்கால வந்து பார்த்தோம்னா எங்கால உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அடிக்கடி பார்த்துருப்பீங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். எங்களோட உற்பத்தி வந்து சத்துமா, மல்லிகோப்பி, சத்துமா வந்து நீண்ட ஆட்டமாக நாங்கள் அந்த கற்பகுதியில் காசு எது கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்ற மல்லிகோப்பி இருக்கு, மஞ்சள் தூள்கள், சரக்கு தூள், மற்ற குரக்கன்மா, அரிசிமா, நிறைய இருக்கு. மற்றது வந்து இப்போ எங்கட வந்து கறித்தூள், சரக்குத்தூள், மற்றது தேசிக்காய், ஊறுகாய், இப்படி நிறைய எல்லா தூள் வகைகளும் மா வகைகளும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மோர் மிளகாய் எல்லாம் இப்போ சீசன் கொஞ்சம் முடிஞ்சபடியா நாங்கள் அடுத்த சீசனுக்கு வந்து சீசனுக்கு என்ன சொல்லி வெயில் காலங்கள்ல தான் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு நாங்கள் முடிஞ்சுது. மற்றபடி நீங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட இந்த பொருட்களை கொள்வனவு செய்யலாம். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கலாம்.
எனக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்து அந்த ஓடர்கள் வருகுது. என்னன்னு சொன்னால் பவியல் நீங்கள் இப்போ நேரடியாக தொடர்பு கொண்டாலும் சரி பாசல்ல போட சொல்லி அல்லது இப்போ உங்களோட உறவுகளை கண்டாலும் நீங்கள் சொன்னா அவை வந்து எங்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சில பேர் வந்து நேரடியாக தாங்களே கொள்வனவு செய்யணும். சில பேர் வந்து தங்களோட உறவினர்கள் மூலமாக கொள்வனவு செய்யணும். அப்போ எங்கள்கிட்ட வந்து உற்பத்தியல் ஐவியல் வந்து கொள்வனவு செய்தால் தான் உண்மையில எங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். தனிங்க இப்படி வந்து எக்ஸிபிஷன்ல நாங்கள் நின்றுட்டு போறதால 3 நாள் தான் பிறகு நீ அடுத்த கூப்பிட மாட்டேன் நாங்கள் காவல் இருக்கணும். அதை விட எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியில வரணும்னு சொன்னா உற்பத்திகள் கொஞ்சம் வெளியில போகணும். இப்போ எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போகாட்டி ஓரளவு கொஞ்சம் நாங்கள் வெளியில கொஞ்சம் பொருட்களை அனுப்பினா தான் எங்களை கொஞ்சம் வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் விரிவடையும் உயர்வடையும் தான் என்னுடைய நோக்கம். சரஸ்வதி எங்களோட உரும்புறையில இருக்குது. ஃபோன் நம்பர் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 07 50 45 87 60. மற்ற நார்மல் நம்பர் 077 87 59 597. இதில் கால் பண்ணா வந்து நீங்கள் அதுக்கு ஆர்டர் கேட்டால் செய்யலாம். மற்ற சில பேர் வந்து கூடுதலான ஆக்கள் இப்போ கொள்வனவு செய்யணும். புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஆக்கள் செய்யணும். எங்களை பொறுத்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செயல் செய்யலாது என்னன்னு சொல்ல இறக்குமதி கூட. அதே டைம்ல எங்களுக்கு எங்களோட புலம்பெயர் உறவுகள்லாம் எங்களை கை குடிக்கணும். அவர்கள் வந்து இப்போ நிறைய உதவிகளை செய்து கொண்டு எங்களை போல சுயதொழில் முயற்சியாளரையும் இவர்கள்லாம் தூக்கி விட வேணும். என்னன்னு சொல்லி இப்ப நாங்கள் ஆரம்பத்துல இருந்து வளர்ந்து வர்றோம். இப்ப எங்களுக்குரிய வளர்ச்சியல் விளக்கங்கள் வந்து நாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்கு இருக்கிறோம். அப்ப இன்னும் நாங்கள் வெளியில போகணும்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எங்கட பொருளை வந்து எடுக்கணும். அதே மாதிரி அங்க உள்ள தமிழ் கடைகள் எங்கட தமிழாக்கள் வச்சுக்கிற கடைகளோ சொப்போல் வழிய மார்க்கெட் வழிய எங்கட பொருளை வந்து அவை துணிஞ்செடுத்து தாங்கள் விற்கணும். வித்திரம பெரிய அளவில் நீங்கள் கொள்வனவு செய்யாமல் குறைஞ்ச அளவில் முதல் உற்பத்தியை செய்து போட்டு பார்த்து எங்களோட ப்ராடக்ட் ஓகே அவங்க விரும்பி வாங்குறாங்கன்னு சொன்னா நீங்கள் மேல அதிகமாக எங்களுக்கு அந்த உற்பத்திகள் கொள்வனவு செய்யற அந்த தொகை கூடும். அப்ப அதை வந்து யாரும் முயற்சி செய்யறே இல்லை. பிரயோசனமா இருக்கும். இப்ப நாங்கள் மட்டும் வண்டியில ஒரு ஆள் வண்டியில பல உற்பத்தியாளர் இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு உற்பத்தி இப்ப எங்கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே ஒழுங்கு செய்து உங்களுக்கு நாங்கள் தந்து இருப்போம். அப்ப ரெண்டுக்கா எங்களால ஒன்றில் எங்கட குடும்பம் நல்லா இருக்கு, மற்றது எங்கட சக முயற்சியாளர் நல்லா இருப்பினும். அதை விட வெளியிலும் வந்து நீங்கள் உடனடியாக அந்த இயற்கையான உணவை இப்போ கலப்படம் இல்லாமல் நேச்சுரலாகவே நாங்கள் அந்த எந்த விதமான கலப்படம் இல்லாமல் செய்கிறபடியால் நீங்கள் நம்பி நோய் இல்லாமல் வாழலாம். அது அந்த ஒரு சமூக மாற்றத்துக்கான முயற்சியிலாம் இப்போ நாங்கள் எல்லா பெண்களும் ஈடுபட்டிருக்கிறோம். உண்மையில வெளியிலிருந்து இறக்குமதி செய்யற உணவை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கலப்படம் ரசாயனம். அப்ப அதை விரும்பி எங்கட மக்கள் இன்னும் வந்து அதுல அடிமையா தான் இருக்கிறார்களே இன்னும் மாறையில. அப்ப அந்த நிலைமை மாறுமா இருந்தால் உள்ளூர் உற்பத்தி என்ன அதிகரிக்கும். அப்ப அங்கிருந்து இறக்குமதி தடைகளும் வந்துடும். இறக்குமதி செய்ய தேவையில்லை. உண்மையில பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் செய்யற சத்துமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய இதுகள் எல்லாம் போடுக்கிறோம். பேரமஞ்சி அரிசி, கடலை, காப்பி, பயறு, சோளன் சொல்லி நிறைய தானியங்கள் போட்டுக்கிறோம். ஆனா அதே டைம்ல நீங்கள் சமோசா பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மூண்டே பொருள் எல்லாம் வரும். ஆனா எங்கட மக்கள் வந்து சமோசா அந்த பேக்கிங் இதுல பார்த்துட்டு ஏதோ அதுலதான் ஏதோ கிடக்காக சில சமோசா தற்சமயம் கூட எங்களுக்கு ஒரு மனவருத்தகமான வேதனை என்னன்னு சொன்னால் இந்த அனர்த்தம் வெள்ள அனர்த்தம் காரணமாக உண்மையிலே அந்த மக்களுக்கு உதவி செய்யணும். எங்களோட உறவுகள்லாம் நான் கூடுதல் நான் கொள்வனவை பார்த்தீங்கன்னா சமோசான் கொள்வனவை செய்து கொண்டு போய் அந்த வந்து அந்த மக்கள். ஆனா அவர்கள் வந்து ஒன்றை யோசிக்க வேணும். சரி இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க காலவாசம் டக்குன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க உடனே தூக்கிட்டு ஓடுறீங்க. சரி ஒரு நாளைக்கு ஓகே நீங்க இப்படி ஒரு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நாங்க உடனடியாவே செய்து தந்தோன்னு இருப்போம். அப்ப எங்களுக்கும் உண்மையில இதெல்லாம் உழைக்கலாம். எங்கேயோ உள்ள ஒரு சமோசா கம்பெனிக்காரன் உழைக்கிறத விட அந்த உழைப்பை நாங்கள் உள்ளுற்பத்தியார் உழைச்சோம்னு சொன்னா உண்மை எங்கட குடும்பம் நாங்கள் உயர்வடைவோம். என்ன உழைஞ்சா எங்கட இடம் பிரதேசம் நாடு உயர்வடையும். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமோசா கம்பெனிக்காரன் தான் இதுல உழைச்சது கூட வந்து நான் சொல்றேன். எங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு மனவேதனையான விஷயமா இருக்குது. அப்ப இதை நீங்கள் அந்த உற்பத்தி கொள்வனவு செய்து விநியோகிக்கின்ற எங்களோட நண்பர்கள் சகோதரங்கள் அண்ணன்மாரா இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சுட்டு அந்த ஒவ்வொரு பிரதேசத்திலயும் ஒவ்வொரு உற்பத்தியாளர் இருக்கிறோம். இல்லாத இடம் இல்லை. வடமாகாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதேசம் நிறைய உற்பத்தியாளர். நீங்க சரி எங்கிட்ட நேர தொடர்பு கொள்ளாட்டி எங்கட டிஎஸ்ஓ சொல்லிய பிரதேச செயலம் அல்ல மாவட்ட செயலத்தை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் நிவாரண அனைத்தும் செய்ய போறோம், எங்களுக்கு இவ்வளவு சத்து மாற்ற வேண்டாம், அவர்களே எங்களுக்கு ஒரு பிரிச்சு தருவினோம். கோப்பாயில போனீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 50 வைக்கிறேன்னா அந்த 50 வைக்கிறேன் இன்றைக்கு நான் 20 ரூபா ரெடி பண்ணி உங்களுக்கு நாளை இப்படியே தருவேன். ஏன்னா எந்த முயற்சி நாங்க விட மாட்டோம். எங்களோட முயற்சி நல்லபடியா போய் கொண்டிருக்கிறதால தான் இப்ப நாங்கள் சோறாமல் அந்த முயற்சியில 2 வரைக்கும் ஈடுபடுறோம். வளர்ச்சியா இல்லையென்றாலும் முயற்சி இருக்கு, நிதி வளம் கூட இல்லையென்றாலும் இருக்கிற வளத்தை நாங்கள் அப்படி யோசனை பண்றோம்.
அப்ப இனிமேல் காலங்கள்ல இப்படி அனைத்த நேரங்கள்ல சரி உண்மையா பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களை கொள்வனை செய்து கொண்டு போய் குடிக்கணும் அவசரத்துக்கு ஓகே ஆனா அந்த உற்பத்தி எங்கிட்ட கைவசம் இருக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப என்னட்ட உடனடியா இல்லைனாலும் எந்த ஒரு சக உற்பத்தியாளர் எடுத்தனாலும் உடனடியா நீங்க உங்களுக்கு எத்தனை தேவையோ நாங்க தருவோம் அதை இப்ப நீங்க இப்ப உடனே கொடுத்துட்டீங்க இனி வரும் காலங்கள்ல இப்ப இனி நடைமுறையில யாராவது செய்ய போற யாராவது இருந்தால் தயவு செய்து நீங்க அந்த உற்பத்தியாளர்கிட்ட உற்பத்தியில உள்வாங்குவோம்ன்ற எந்த ஒரு நப்பாசை நேற்று நான் அதை தான் வலியுறுத்தி இருந்தேன் இப்ப நான் நல்லா வரணும் நான் ஆசைப்படையில எங்கண்ட சக எல்லா உற்பத்தியாளர் நல்லா வந்தா தான் உண்மையில எல்லாரும் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரும் சரியான கஷ்டத்துல மத்திதான் நாங்க இதுல வந்து இருக்கிறோம் இன்றைக்கு விடிய வந்தோம்னா நைட் வரைக்கும் இதுலதான் அப்ப எங்களுக்கும் குழந்தை குடும்பம் சொல்லி இருக்கேங்க அதையும் தாண்டி ஒரு தொழில் முயற்சியில ஈடுபடுற பெண்கள் சொல்லிக்க உண்மையில அதுக்குரிய ஒரு என்ன சொல்றது வலிமை கூட நிறைய சவால்கள் கூட அதையும் தாண்டி நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம்டா இதை நாங்கள் இன்னும் வளர்க்கணும்ன்ற ஒரு கொள்கையில இருக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சு கொண்டு உண்மையில நீங்க செய்வீங்களா இருந்தால் பிரயோசனமாவும் இருக்கும் ஆனா அது வெளி உலகம் போகும் தான் என்னுடைய ஒரு நப்பாசையும் ஆசையும் இதை நீங்கள் யாருன்னாலும் புரிஞ்சு கொண்டுமே அதை மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் நன்றி இங்கால பார்த்தோம்னா இங்காலே வந்து நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது வணக்கம் அம்மா வணக்கம் உங்க உற்பத்திகளை பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் சத்துமா செய்யறோம் நாங்க முட்டுமா செய்யறோம் நாங்கள் குறிஞ்சாயில புட்டுமா செய்யறது முடக்குத்தான் ரச பொடி நாவல் பொடி சரக்குத்தூள் குரக்கன்மா சத்துமா இல்லாம இது முடக்குத்தான் ரசம் முடக்குத்தான் ரசம் உப்பியை போட்டு அப்படியே தண்ணி உப்பு புளியை விட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது லேசாக எல்லாருக்கும் நாங்கள் பூரணமான நிற உணவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மற்ற வந்து இதை விட வேற பொருட்களும் இருக்கா அந்த பலகார ஐட்டங்கள் ஓகே பலகார ஐட்டம் இது மோர் மிளகாய் தானே மோர் மிளகாய் எல்லாம் என்ன விலை வரும் இப்ப நாங்கள் 80 ரூபா போடுறோம் 80 ரூபா போடுறோம் 50 கிராம் ஓகே இது என்னது இது குவங்க வத்தல் குவங்க வத்தல் ஓகே இது 100 ரூபாய் குவங்க வடகம் ஓகே அது 200 பிரண்ட வடகம் பிரண்ட வடகம் 400 ரூபாய் நல்ல ஊர் வேணா நான் போறேன் பாக்கெட் ஓகே இங்கல வந்து இது வேப்பம்பூவா இது வேப்பம்பூ வடகம் இது சுண்டங்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் பாவக்காய் வத்தல் அப்படி நிறைய இருக்கு இங்கல வந்து தட்டு வடை இருக்குனே தட்டு வடை என்ன இல்ல 100 ரூபாய் இங்கல வந்து லட்டு பசும்பால் லட்டு 100 ரூபாய் இது தேசிக்காய் ஊறுகாய் ஊறுகாய் ஓகே இது வந்து இது இது என்ன இந்த பள்ளி முட்டைன்னு சொல்றது 50 ரூபா மற்ற வந்து பைட்ஸ் ரால் பொரியன்னு சொல்லுவோம் 50 ரூபா அங்கே முறுக்கு அதெல்லாம் இருக்குன்னு ஓகே அப்படியே இப்ப நீங்க இதை விட்டு போனோன்னு உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறேன்னா உங்க ஃபோன் நம்பர் 074 02 29 இந்த நம்பரை கால் பண்ணா வந்து கொடுத்து கொண்டு போய் இருக்கிறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வீங்களா ஏற்றுமதி செய்யல தம்பி அந்த உறவுகள் அங்க நிக்கிறார்கள் இங்க இருந்து பார்த்து இருக்கலாம் அனுப்பி கொண்டிருக்கேன் சத்துமா ஓகே ஓகே நன்றி அப்படிங்களை பார்த்தோம்னா பேக் ஐட்டங்கள்லாம் இருக்குது ஹேண்ட் பேக் இதெல்லாம் நிறைய இருக்குது வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்றீங்களா நான் வந்து பர்துரடிய சர்வீஸ்ல பிரிவில் இருந்து வாரேன் நான் வந்து திருகாமன்ஸ் சொல்லி முதல் உடுப்பு தான் தைச்சு கொண்டிருந்தேன் பிறகு வந்து தொழில்துறை திணைக்களத்தால ட்ரைனிங் எடுத்து இப்ப வந்து பேக்களும் செய்து கொண்டு சின்ன பேக்ல இருந்து நிறைய இருக்கேன் சின்னங்கள் நிறைய முடிஞ்சது இது பர்ஸ் இது வந்து 300 ரூபா வரும் ஓகே நிறைய கலர்ஸ்ல இருக்கேன் ஒரு கலர் ஃபுல்லா முடிஞ்சது ரெட் கலர் ஓகே எல்லாம் வாங்கிட்டோம் இது வந்து இந்த கைப்பர்ஸ் தானே கைப்பர்ஸ் இது வந்து சில்லறை காசு அது என்ன விலை வரும் இது வந்து 150 ரூபா இது வந்து 250 ரூபா நல்ல இதா இருக்குண்ணே சாஃப்டாவும் நல்ல இதா வெளியில நல்ல இதா இருக்கு நீங்கள பார்த்தோம்னா இங்க இது அந்த ஹேண்ட் பேக் ஃபைல் பேக் இது என்ன விலை வரும் இது வந்து 1500 ரூபா 1500 ரூபா வரும் இதுல ரெண்டு கலர் தான் இருக்கு இதுல எத்தனை கலர் ரெண்டு கலர் தான் மற்ற ஸ்கூல் பேக் ஒண்ணு முடிஞ்சது இது புக்கிங்ல இருக்குது இப்ப ஓகே ஓகே ஒரு ஆள் வந்து தான் காசு காணாம போயிட்டு கொடுக்க வேணாம வாரணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இது ஹேண்ட் பேக் இது என்ன விலை வரும் இது வந்து 1200 ரூபா உண்மையில நல்லா இருக்கு பாக்க நான் கொஞ்சம் லெதர் பர்ச்சேசிங் செய்ய பார்த்து தான் செய்யறது நாங்க நல்லதா இருந்தா நாங்க வெளியில கொடுக்க பாவி கேட்க எங்களை தேடி வருவேன் பின்ன கொண்டு வந்ததுல நிறைய முடிஞ்சது நான் எதிர்பார்த்து கொண்டு வரையில மழை தானே நடக்குமோ நடக்காதோ ரெண்டு ஒரு எதிர்பார்ப்புல அந்த மற்ற இப்ப மழை தானே நாங்க பர்ச்சேசிங்கும் செய்யல அது அப்ப நான் நாளைக்கு கொஞ்சம் கொண்டு வருவீங்களா இல்லாட்டி நாளைக்கு வேலை செய்து கொண்டிருக்கேன் அது வந்து இப்ப இதை தவிர இந்த 2 நாள் முடிஞ்ச 3 நாள் முடிஞ்ச உடனே இதை விட உங்கள்கிட்ட கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் நான் கடையிலுக்கு போடுறேன் கடை போடுற விலை தான் நீங்க விற்கிறேன் இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கணும்டா
ஓ அங்கேயும் எனக்கு டூரிசத்துக்கு கொடுத்துருக்குறேன். டூரிசம் ஊடாக வாரவே ஓடாஸ் கொழும்புல இருந்து எல்லாம் வந்திருக்கேன். உங்களை தொடர்பு கொள்றேன்டா இந்த நம்பர் தான். ஓகே இந்த ஓகே இதில் வைபர் குறியாக இருக்குது, வாட்ஸ்அப் குறியாக இருக்குன்னு இதில் ரெண்டில் ஏதாவது மாதிரி எங்களை மெயில் அட்ரஸும் இருக்குது. தேவையானதை வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா செருப்பு ஐட்டங்கள்லாம் இருக்குது, லேடிஸ் எல்லாம் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்கள். மதுரை தோல்பொருள் அவுதிருக்கு. ஓகே. இங்க வந்து என்ன வகையான இதுகள் எல்லாம் இருக்குது? லேடிஸ் நேம் இருக்கு, ஜென்ஸ் நேம் இருக்கு. ஜென்ஸ் நேம் நாங்க தொடர்ந்து லேடிஸ் நேம் மட்டும் தான் இருக்குது. ஓகே. சகலம் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்குரிய இருக்குது. இதுல சின்ன பிள்ளைகளே இருக்குன்னு. இது எத்தனை வயசுக்குரிய ஆட்கள் இருக்கு? இது வந்து 4-5 வயசுல இருந்து இருக்கு. 4-5 வயசுல இருந்து இருக்கு. என்ன விலையில இருந்து வரும்? 800ல இருந்து 800, 1000, 1500. 1000, 1500 ரூபாய் இருக்கும். வந்து நிறைய இதுகள் இருக்குது. நீங்க வந்து நேர வந்து பார்த்தா வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்ற சாண்டில்ஸ் அந்த இதுகளுக்கு எது சாண்டில்ஸ் சொல்றேன்னா சாண்டில்ஸ் இதா இதெல்லாம் சாண்டில்ஸ். இது சும்மா நார்மல் பாட்டாக்கள் மாதிரி என்ன. ஓகே. இதெல்லாம் அந்த லேடிஸ் கூட பாவிக்கிறார்கள். ஓகே. உங்களிடம் எங்க இருக்கு? நீங்க எங்க இந்த உற்பத்தி? நெல்லியடி மதுரையில. ஓகே. இப்போ வந்து இதை முடிஞ்சோன்னா வந்து உங்களை தொடர்பு கொள்றாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் விசிட்டிங் கார்டு இருக்கு. ஓகே. விசிட்டிங் கார்டு இருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். இதில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். ஓகே. வந்து எவ்வளோ ஒரு தொகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தொகையாகவும் எடுக்கலாம், ஒன்றாகவும் எடுக்கலாம். வந்து மற்றது நாங்கள் அந்த ஒரு கால் சின்ன ஒரு கால் பெருசென்றாலும் செய்து கொடுப்பீங்க. மற்ற வந்து இப்போ வெளியில கடைகள்ல இருந்து உங்களுக்கு எதுவும் ஆர்டர் கேட்டா கடைக்கும் கொடுக்கலாம். வந்திருக்கிற. ஓகே. அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இருக்கு. கடைக்கு ஒரு விலை இருக்கு. விலை இருக்கு. ஓகே. ஓகே. நன்றி. எங்களை வந்து விடிஎம் ப்ரொடக்ஷன் என்ன. ஆமாம். எங்களை வந்து அண்ணா நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட இதை பற்றி சொல்லுங்க, உற்பத்தியில பற்றி. ஓகே. என் பேர் மிதுஷன். நாங்கள் ஏராளி வட்டுக்கோட்டையில் விடிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து ட்ரை ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்து வரோம். ஓகே. எங்களோட ட்ரை ஃபுட் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னு சொன்னால் பாரம்பரிய பண்ணை சார்ந்த உற்பத்தியாக இருக்கலாம். முடிகள் மா, புழுக்கொடிகள் மா, மற்றது பினாட்டு, பனம்பழ சாறு போன்ற பனம்பழ உற்பத்திகளையும், மற்றது ட்ரை ஃபுட்டில் மோர் மிளகாய், வடகம், மற்றது ஊறுகாய் போன்ற உற்பத்திகளையும், அதே நேரம் கீரை வகை, அரிசிமா, அதே நேரம் கோசரி ஐட்டங்களில் நாங்கள் பொரியரிசி மாக்கள், உளுத்தமா போன்ற அப்படியான ஐட்டங்களையும் மிளகாத்தூள்களும் செய்து வரோம். ஆயில் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னு சொன்னால் நல்லெண்ணெய், தேங்காய் போன்ற உற்பத்தியும் செய்து வரோம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலும் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக செய்கிறதுக்கான முயற்சி எடுத்துருக்கோம். யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் நாள் ட்ரெண்டிங்கான போனது. வார வருஷம் அது பெரிய லெவலில் அந்த ஃபார்மிங் செய்கிற பிராண்ட் இருக்குது. அதே நேரம் நிறைய ப்ரொடக்ஷன் லான்ச் ஆகுது. அதாவது கீரை வகை அரிசி மாக்கள், மற்றது அப்பள வகைகளை, சிறுதானிய அப்பளம், கீரை வகை அப்பளம்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது. நாங்களும் முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு குடிசக்கத்தில் தான் இருந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரி அண்ட் லெவலில் எக்ஸ்போர்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம். வந்து இதில் வந்து எல்லாமே வேறு கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கேன். வேறு வந்து இப்போ இதில் பெறணுமெண்டா இப்போ உங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி நேரடியாகவும் எடுக்கலாம். எங்களோட ஷோரூமுக்கு வந்து நேரடியாக கால் பண்ணி செய்யலாம். நேரடியாக ஃபோன் பண்ணி வெளிநாட்டுக்கு கேட்டு மாதிரி செய்வீங்க. வெளிநாட்டுக்கு 75 எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங். இப்போ உங்களுக்கு கால் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? 0777 10 10 558 வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. ஓகே. நீங்களே பார்த்தோம் என்றால் பனைசார் உற்பத்தி பொருட்கள் இருக்குது பாருங்க. நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது. பனைசார் இதுகள், பெட்டிகள், மற்ற சின்ன ஒரு எல்லாம் கூடியெல்லாம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா சின்ன கூடியெல்லாம் இருக்குது. இது என்னத்துக்கு வாய்க்கிறாக்கா? ஓகே. ஓகே. இதெல்லாம் ஓகே. ஒரு வித்தியாசமான நிறைய சின்ன சின்ன இதுகள் இருக்குன்னு. இது பென் வைக்கிற பென் ஸ்டாண்ட். என்ன விலை வரும்? 300 ரூபா. ஓகே. மற்ற வந்து இந்த கூட ஓகே இது 500 ரூபான்னு. நீங்களை பார்த்தோன்னா ஒன்றுக்கு முடிய விலைகள் இருக்குது, பார்த்து வாங்கலாம். நீங்கள பேக் எல்லாம் இருக்கேன்னு. இந்த பேக் என்ன விலை வரும்? 1200 ரூபா வரும். ஓகே. நீங்களை பார்த்தோன்னா இடியப்பத்தட்டு, மாலை எல்லாம் இருக்குது. பெனோலையில் வந்து மாலைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். நீங்களை பார்த்தோம்னா எங்களை அடுத்த ஸ்டோருக்கு வந்து நாங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் தெல்லிப்பள்ளியில் இருக்கிறாங்க. இந்த உற்பத்தி வந்து சிவதி என்ற பேரில் நாங்கள் இயங்கி வருகிறோம். எங்கள் தனிப்பட்ட கம்பெனி தான். நான் 5 பேரை வச்சு வேலை செய்கிறேன். என்னென்ன மாதிரி பொருட்கள் இருக்கு உங்கள்கிட்ட? என்னுடைய பொருட்கள் வந்து இப்போ நான் தொடங்கினது வந்து சத்துமா சரக்குத்தூள் ரெண்டு பொருள் நாட்களுக்கு செய்ய வலிக்கிட்டு தான் இப்போ இதை அப்படி கொண்டு வந்தேன். சத்துமா, முட்டைமா, சரக்குத்தூள், ரசத்தூள், தூள் ஐட்டங்கள், கோப்பி ஐட்டங்கள் இருக்குது. மசாலா, பருப்பு மசாலா நிறைய இருக்கு. மஞ்சள் எல்லாம் இருக்குது. அது இந்த மரிசிமா தேவைக்கேற்ப செய்வேன்.
அரிசி எல்லாம் இது எவ்வளவு விலை வரும்? இது நான் இது 330 ரூபாய்க்கு வறுத்தரிசி என்னுடைய சொந்த நெல்லண்டபடியா 330 ரூபாய் கொடுக்குறேன். அரிசிகளும் விலை கூட விலை கூட என்னுடைய சொந்த நெல்லண்டபடியா அப்படி கொடுக்குறேன். இங்கால இதுகள் பலகாரங்கள் எல்லாம் கலரிங் எல்லாம் போடாத இது பருப்பு கடலை என்ன விலை? கடலை பருப்பு இது 250 கிலோ 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இது இது 1200 கொடுப்பேன். 1200. ஆனா கஸ்டமரை பொறுத்து நான் கேட்ட மாதிரி கொடுப்பேன். மரவள்ளி பொரியல் என்ன கிலோ? இது இப்போதைக்கு இப்ப நாங்க இதுவரைக்கும் நான் வித்தது 1500 ரூபாய். 1500 ரூபாய் இன்னும் குறைக்கல. நான் அடுத்த 250 ரூபாய் விலைக்கு எடுத்தபடியா 1500 ரூபாய். மலைக்கு மரவள்ளி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா சரியான கஷ்டம். கொஞ்சம் விலை கூட இருக்கு. விலைகள் மாறிக்கொண்டிருக்கு. இது இதுல கூடுதலா மரவள்ளி கிழங்குல விலை மாறும், நல்லா குறையும், நல்லா கூடும். அப்படி இருக்கு. இது முடிய வழியில எந்த மக்கள் கேட்டவங்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். இல்ல நாங்க ஏற்றுமதி செய்யறோம். நாங்க பல்காவா இப்ப நான் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயில ஒரு 4 நாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 4 நாட்டுல அவையோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புறேன். வேற யாரும் புதுசா கேட்கறேன்னா ஃபோன் நம்பர் இது கொடுத்தா ஓகே. நம்பர் சொல்லுங்க. 077 49 56 540. இந்த நம்பரை கால் பண்ணி என்னுடைய நம்பர். ஓகே இங்கே பார்த்தோம்னா இங்கே நிறைய உற்பத்திகள் இருக்கு பாருங்க. இந்த சிரட்டி அதெல்லாம் இருக்கு பாருங்க. இருக்கு இது என்ன விலை வரும்? 850 ரூபா. இதில் பாருங்க அம்மா அப்பாண்டு எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் அது கிஃப்ட் பண்ணுறாங்கலாம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். இது அந்த குங்குமம் யூதி இதில் வைக்கிறாங்க. எவ்வளோ விலை? 1000 ரூபா. ஓகே இது அந்த கூலர்கள் குடிக்கிறதுக்கு அந்த இதில். ஓகே எங்களையும் பார்த்தோன்னா எங்களை நிறைய உற்பத்திகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். அந்த ஹீட்டேக் எல்லாம் இருக்குது. ஆங்கில இடத்துல ஹீட்டேக்குகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். பிள்ளையாட்டை இருக்குது, நிறைய இதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வண்ணத்து பூச்சி எல்லாம் இருக்குது. எங்களை பார்த்தோம்னா நிறைய உற்பத்தி பொருட்கள் அப்படி இருக்குது. அப்படி நாங்கள் இதை கடந்து வந்து அங்காளி பக்கம் போகிறோம். அதனால் வந்து நிறைய உற்பத்தி பொருட்கள் அப்படியே ஒரே மாதிரியான பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. எங்கள் ஜூஸ்கள் எல்லாம் இருக்குது. எங்களை பார்த்தோம்னா நிறைய உற்பத்திகள் இருக்குது. எங்களை பார்த்தோம்னா ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. இது நெல்லிக்கிற தானேக்கா? என்ன விலை வரும் இது? 1600. எத்தனை லிட்டர்? 4 லிட்டர். ஓகே இங்கே வந்து இது 840. குறைவு. இது 1 லிட்டர் என்ன? 430 ரூபா. ஓகே இது இந்த சின்ன 500 ரூபா. இது 500 ரூபா. இது என்னது? ஓகே மிக்ஸ் ஃப்ரூட். ஓகே ஓகே இதில் வந்து ஜாம் ஐட்டங்கள் இருக்கு. என்ன? ஓகே ஓகே என்ன விலைகள் இருந்து வரும்? 130 ரூபா பெருசு. பெருசு 330 ரூபா. 200 ரூபா அடிச்சிருக்கு. 240 ரூபா. ஓகே இப்போ உங்களுக்கு வெளியில வந்து வாங்குறேன். எக்ஸிபிஷன் முடிஞ்சு நான் வாங்குறேன்டா ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? ஓகே தான் நம்பர். ஓகே உடுவில் மேனிப்பா என்ன? ஓகே ஓகே நன்றி. நீங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வல் வந்து குடிச்சுக்கொள்ளலாம். கற்றாழை இருக்குது, அன்னாசி இருக்குது, தேசிக்காய், பப்பாசி மிக்ஸ் எல்லாம் இருக்குது. மிக்ஸ் ஃப்ரூட் எல்லாம் ஓகே. அதில் எல்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து என்ன விலையிலேருந்து வரும் யூஸ்? எல்லாம் 100 ரூபா. ஓகே ஓகே நீங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் வந்து அப்படியே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஓகே ஓகே நீங்கள பார்த்தோம்னா மிக்சர்கள் மற்ற கடலை உள்ளி முறுக்கு அதெல்லாம் இருக்குது. பக்கோடா எல்லாம் இருக்குது. நேரை பார்த்து விலைகளை பார்த்து வாங்கிக்கலாம். சின்ன பேக்கெட்லேருந்து பெருசு இருக்குது. மற்ற அஜினமோட் கலர் ரெண்டும் கலக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தேங்காய் நெல் செய்கிறேன். ஓகே ஓகே இதில் பார்த்தோம்னா இதில் மிக்சர்கள். இது இது என்னது? ஓமப்பொடி. கடலை மா மிக்சர். ஓகே மற்ற மேரவள்ளி பொரியல். சரக்கு என்ன விலை வரும்? இது வந்து எவ்வளவு போட்டு பாருங்க. இது வந்து 600 ரூபா. 600 ரூபா. ஓகே ஒன்றுக்கு விலை அடிச்சிருக்கேன். மிளகாத்தூள் இருக்கு. ஓகே எல்லாத்துக்கும் விலைகள் அடிச்சிருக்கேன். ஓகே ஓகே நீங்களே பார்த்தோன்னா செம்போக்கள் இருக்கு. இதில் நீங்கள் செய்கிறதா? இதை பற்றி சொன்னீங்க. இதில் என்னென்ன கலந்துருக்கு? கெமிக்கல் இல்லாத. ஓகே என்ன விலை வரும்? 180 ரூபாண்ணே. 80 ரூபா. ஓகே பெருசு 150. ஒரு விதமாக இருக்கு. இது வெங்காயம் சம்பந்தமாக செய்தது. ஓகே இது என்ன லிக்விட்? உடுப்பு வாஷ் பண்ணுறது. ஓகே அந்த நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை என்னென்ன வாங்கிக்கொள்ளாங்க. இது என்னது? ஆட்டுப்பால சோப். ஓகே என்ன விலை வரும்? 800 ரூபா. ஓகே ஓகே இது வந்து எவ்வளோ தொகையும் எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ இது வேற இது வேற என்ன? ஆவர் சம்பு சோப். இது என்ன விலை வரும்? 350. அது ஆட்டுப்பாலன்றது கொஞ்சம் விலை கூட. அதுகளும் இருக்குது.
ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இதான ஃபோன் நம்பர் என்ன? இந்த நம்பருக்கு கால் பண்ணா ஒரு தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஓகே நன்றி. ஓகே எப்படி நாங்கள் பார்த்துன்னு போவோம். நிறைய வந்து உடுப்பு கடைகள் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் பார்த்துன்னு போகிறோம். இங்கே ஃபுல்லாக வந்து உடுப்புகள் மட்டும் குளிர்ப்பு சத்து மாக்கள் முட்டை மாக்கள் அந்த இது எல்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தால வந்து அப்படியே நார்மலாக வந்து காட்டி கொண்டு போகிறேன். அதில் பார்த்தோம்னா பவானி ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வணக்கம் அக்கா. வணக்கம். உங்கள்ட்ட வந்து என்னென்ன உற்பத்திகள் இருக்கு? எங்களோட வந்து கச்சா நல்வா இருக்கு. பவானி கச்சா நல்வா, பவானி கிராம் ஸ்டோர்ஸ் தான் எங்களோட கம்பெனி பேரு. பவானி கச்சா நல்வா இருக்குது. அதுல வந்து நிறைய சைஸ்கள் இருக்குன்னு. ஒவ்வொரு சைஸ்க்கு இருக்கு. இது என்ன விலை? இது பெரிய சைஸ் வந்து 480 480. 480. அடுத்த சைஸ் இது வந்து 300 ரூபாய். 300 ரூபாய். 300 ரூபாய்க்கு இருக்கு. 250. 250. 200 ரூபாய்க்கு இருக்கு. இது என்னது? இது வந்து எள்ளுதான். எள்ளு உருண்டையாறது. உருண்டையாவும் தட்டையாவும் செய்யறோம். தட்டையா இப்ப கச்சா நல்வா மாதிரி எள்ளு அந்த சைஸ். அப்ப நாங்க அது மாதிரி செஞ்சிருக்கோம் போறதுக்கு. ஓகே 250. ஓகே. இது வந்து எள் உருண்டை. இது வந்து கிராம் குரியது. 95 கிராம் குன்றது 220 தான். 220. எல்லாமே வந்து நாங்க இதுக்கும் 85 கிராம் தான். இது வந்து 220 தான் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து அந்த சைஸ் வந்து வித்தியாசமா தெரியுது. ரொட்டேஷன்ல நாங்க அது செஞ்சு நாங்க கை ரொட்டேட் பண்ணுவோம். இது கச்சான் பிஸ்கட். கச்சான் பிஸ்கட் என்ன விலை வரும்? கச்சான் பிஸ்கட் இதுல வந்து 6 பீஸ் இருக்கு. ஓகே. இப்ப 6 பீஸ்க்கு வந்து 200 ரூபாய் போட்டு 200 ரூபாய் போட்டுறீங்க. இதுல வந்து 12 பீஸ் இருக்கு. 12 பீஸ். 12 பீஸ்க்கு வந்து நாங்க 400 ரூபாய் போட்டு 400 ரூபாய் போட்டுறீங்க. இதுதான் சார். ஓகே. இது இவ்வளவு வந்து எடுத்துக்கொள்ளலாமே என்ன? இவ்வளவு வந்து நீங்க எடுத்துக்கலாம். பவானி கச்சாங்கள் வந்தது நீங்க அவங்க எல்லாருக்கும் ஜெஃப்னால இருந்து எல்லாருக்கும் தெரியும். வெளி மாவட்டம் சரி உள் மாவட்டம் சரி ஃபாரின் ஸ்டாக்களுக்கு எல்லாருமே தெரியும். எங்களோட சாமான் எல்லா இடத்துக்கும் போகுது. நீங்க எங்க கட்டாலும் எங்களோட போன் நம்பர் கான்டாக்ட்ல இருக்குது. இந்த நம்பர் என்ன? ஓகே எங்க நம்பர் தான் அது சொல்லணும். ஓகே ஓகே. இந்த நம்பருக்கு கால் பண்ணா தேவையான எந்த கால் இருந்தாலும் கிஃப்டாவும் நாங்க உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றது. ஸ்கூல்ஸ்ல வந்து சத்தான சாமான் பொருட்கள் வேணும் கேட்பாங்க. ஏன்னா எங்களோட வந்து கச்சா நல்வாவும் கச்சா எல்லோருடையும் இருக்கு. எங்களை பொதுவா எங்க ஸ்கூல் ஒரு சில ஸ்கூல்ல வந்து காலையில டிஃபன் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தான சாப்பாடுன்னா எல்லோருடையும் நாங்க அப்படி ஒரு கிஃப்ட் நாங்க செய்யறோம். அது வந்து இப்ப ஒரு புது கடை திறந்திருந்தா இப்ப உங்கள்ட்ட வந்து ஆர்டர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். புது கடையும் இருக்குது. புது கடையும் இருக்குல்ல நாங்க ரெப்ப வச்சுதான் நாங்க எல்லா இடத்துலயும் சேர்த்து. அப்படி எங்களை பார்த்தோம்டா அடுத்ததுக்கு வந்து நாங்கள் வணக்கம்மா. வணக்கம். உங்களோட உற்பத்தியில பற்றி சொல்லுங்களேன். என் பேர் வந்து கவிசலா. நான் வந்து மணப்பட்டி கார்ல இருந்து வந்திருக்கிறேன். ஓகே. எங்களோட உற்பத்தி பேர் வந்து ஓமயிரா உள்ளூர் உற்பத்திகள். உள்ளூர் உற்பத்தி. இந்த உற்பத்திக்குள்ள வந்து 30 விதமான உள்ளூர் உற்பத்திகளை செய்யறோம். இது வந்து முழுக்க உள்ளூர்ல இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி தான் நாங்க இந்த உற்பத்தியில செய்திருக்கோம். அதுல வந்து முதலாவது சொன்னா பெனை சார் உற்பத்தி. அந்த பெனையை பயன்படுத்தி இங்க பாத்தீங்கன்னா சொன்னா பெனாட்டு இருக்குது. என்ன விலை வரும்? இது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்று வெளியொண்டு போட்டுருக்கிறோம். ஆனா வந்து இங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸோட கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட்ஸோட போகுது. இப்ப 400 ரூபாய் போடுவீங்க. 400 ரூபாய் போட்டுருக்கோம். ஆனா இங்க வந்து எடுத்தீங்கன்னா 320 ரூபாய் அப்படித்தான் நாங்க போட்டு கொடுப்போம். அது இது வந்து பெனாட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புழுக்கொடியல். புழுக்கொடியல்மா என்ன? இது வந்து புழுக்கொடியல்மா. ஓகே. அடுத்தது வந்து ஒடியல்மா. இது வந்து ஒடியல்மா. இதுல ஒண்ணுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்கு. அதுல ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வரும். 300 ரூபாய் அடிச்சிருக்கு. இன்றைக்கு நாளைக்கு தான் இந்த டிஸ்கவுண்ட் போட்டு பிறகு வந்து உள்ள விலைல மற்ற கடைக்கு போற விலை தான் நீங்க போட்டு கொண்டு இருக்கோம். அப்ப அந்த சலுகை வந்து இன்றைக்கு நாளைக்கு மட்டும் தான் நீங்க கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த பினாட்டை வந்து நாங்க பீஸ் பீஸா வெட்டி போத்துல போட்டுருக்கோம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த பெனசருப்பத்துல வர பெனாட்ல இருந்து பானி பெனாட்டு தயாரிச்சிருக்கிறோம். இந்த பானி பெனாட்டுக்கு பாத்தீங்கன்னா எள்ளு சீரகம் மிளகாய் எல்லாம் போட்டு பானியில செய்திருக்கு. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொண்டா கொடுக்கும். ஓகே ஓகே. இது வந்து பானி பெனாட்டு. இங்கல வந்து புழுக்கொடியல் இருக்குனே. இதுல வந்து புழுக்கொடியும் இருக்கு, வட்ட புழுக்கொடியும் இருக்கு. இங்கல வந்து வட்டமட்டம் வெட்டனது இருக்குனே. வட்டம் இருக்கு, மற்ற நீளம் இருக்கு. இதுல என்னது? இது வந்து நாவல் இருக்கு தானே, நாவல் காபி. ஓகே. 300 ரூபாய்னே. இது வந்து 300 ரூபாய் அடிச்சிருக்கு. ஓகே. இது வந்து குரக்கன் கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் எடுத்து அரிச்சு போட்டு வடிவா கழுவி போட்டு அடிக்கிற குரக்கன். இது தனியா குரக்கன். இதுக்கு கலப்படம் முடியல. தனி குரக்கன் மாதிரி. அரை கிலோ 470 ரூபாய். இங்க வந்து எள்ளு உருண்டை, எள்ளு பாகு. எள்ளு பாகு. இது வந்து என்னன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன அநேகமானாக்கள் விளங்காம மீறி இது கருப்பா இருக்கு. இது வந்து அந்த ஒரிஜினல் எள்ளு பாகு. அந்த நாங்கள் எள்ள காய விட்டு எள்ள காய விட்டு தனியா பனங்கட்டியும் சீரகம் மிளகம் போட்டு அடிச்சா இது இந்த கலர். இதுதான் என்ன சில பேர் வந்து வெள்ளை எள்ளையா பாக்குறது, அது வெள்ளையா வெள்ளை மற்றும் மாக்கல் இருந்தாலும் கலர் மாறும். அப்ப இது எள்ளுக்கு பனங்கட்டி போட்டா இதே கலர்ல
பேக்கெட்ல தான் இந்த எண்ணெய் பெட்டோட தான் வரும். ஓகே ஓகே. என்ன விலை? இது வந்து நாங்க 420 ரூபா போட்டு அடிச்சிருக்கோம். டிஸ்கவுண்ட் கொண்டு போட்டு கொடுப்போம். இது கோபி இந்த சின்ன பேக்கெட். இது சின்ன பேக்கெட் கோபி. இது 170 ரூபா அடிச்சிருக்கோம் 50 கிராம். இது புளியா? இது பிணைஞ்ச வழி. இப்போ புளி 1200 ரூபாய்க்கு போட்டது தானே. ஓகே ஓகே. இப்போ நாங்க வந்து இது வந்து 1/4 கிலோ வந்து 900 ரூபாய் போட்டு அடிச்சிருக்கோம். ஒரு விலி வந்து போட்டு கொடுப்போம். இது வந்து இந்த புளி தான். இது வந்து விதி எடுத்திருக்கு. இது வந்து களிய காய வச்சிருக்கோம். இது வந்து அந்த புளியில இருக்கிற விதைய நீட்டி போட்டு காய வச்சு எடுத்திருக்கோம். இந்த புளி இதுக்கு எல்லாமே ஒரே தான். அடுத்து இங்கால வந்து இது புளுக்கொடி மௌடியல் பாத்துட்டேன். மற்ற நல்ல தூள் இருக்கு. இந்த தூள் வந்து மசாலா தூள். இதுக்கு என்னன்னு சொன்னா மேலதிகமா போட்டிருக்கு ஏலம், கருவா, கிராம்பு, சாதிக்கை அதுகள்லாம் போட்டிருக்கு. இறைச்சிக்கு பயன்படுத்துறது. 450 ரூபாய். மற்றது இஞ்சால வடகம் நிறைய வகையில இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. இது என்ன வடகம்? இது வந்து வெங்காயப்பு வடகம். வெங்காயத்தால செய்யற வடகம். என்ன விலை? 320 ரூபாய். 320. இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கா? இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. மற்ற வந்து இது வந்து பாவக்காய் வடகம். பாவக்காய் வத்தல் இருக்கு. பாவக்காய் வத்தல் இருக்கு 300 ரூபாய். இது வடகம் வந்து என்ன விலை? 50 கிராம் 170 ரூபாய். ஓகே. இது என்ன வடகம்? இது அடுத்தது இது வந்து வாழைப்பூ வடகம். வாழைப்பூல செய்யற வாழைப்பூ வடகம். இது வந்து 320 ரூபாய் 100 கிராம். அடுத்து இது வேப்பம்பு வடகம். இது வேப்பம்பு வடகம். இந்த வடகம் இது என்ன விலை? கிலோ 300 ரூபாய் அடிச்சிருக்குது. கிலோ குறைச்சு போட்டு கொடுப்போம். அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த வறுத்த உளுத்தம்மா கோதி நீக்கி அடிச்சிருக்குது. ஓகே. 320 ரூபாய் 1/4 கிலோ பேக்கெட். மெட்டஞ்சி வாங்குறாங்க. அப்பளம் செய்யலாம். ஓகே. இது என்னத்துல செய்யற? என்னம்மா? உளுத்தம்மா 60 ரூபாய். 60 ரூபாய்க்கும் இருக்கு. 80 ரூபாய்க்கும் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் இப்ப மழை காலம் தானே. இப்ப பொருட்கள் எல்லாம் குறைஞ்சளவு கையிருப்புல தானே இருக்கு. இப்ப வெயில் இல்ல. மற்ற வந்து இது வந்து நீங்க நாளை போடுவீங்க தானே. அது அப்புறம் உங்கள்ட்ட பொருள் இந்த பொருட்களை பார்த்துட்டு வேணுமெண்டா ஃபோன் நம்பர் 077 888 611 இந்த நம்பருக்கு எடுக்கலாம். இப்ப வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களோ? வெளிநாட்டுக்கு நேரடியா அனுப்புறதுக்கு எங்கள்கிட்ட அதுக்கான லைசன்ஸ் அதுகள் ஒன்றும் இல்ல. மற்ற வந்து இப்ப இங்க இருக்கிற உறவு வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து யாரும் எடுத்து கொண்டு போய் பார்சல் அனுப்பணும்னு சொல்ல அனுப்பலாம். மற்றும்படி எங்கள்கிட்ட நேரடியா அனுப்பக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இல்ல. மற்ற வந்து இந்த பொருட்கள் இவ்வளவு உள்ளூர் உற்பத்தி பொருட்களோட கார்னார் கஜூர் நவிச்சில பாரம்பரிய உணவகம் இருக்கு. அங்க வந்து இவ்வளவு பொருட்களும் விற்பனை ஆகிட்டு. அதோட வந்து அங்க வந்து அந்த ஒடியல் கோல் உடனடியா தயாரிப்பு ஒடியல் கோல், ஒடியல் புட்டு, புறக்கண் புட்டு, அப்படி அந்த உள்ளூர் உற்பத்தி பழைய பாரம்பரிய உணவுகள் தான் அங்க செய்து கொண்டிருக்கிறோம். அங்க சாப்பாடு இருக்கு. அதே மாதிரி எங்கன்னு இந்த உற்பத்தியும் அங்க வாரவங்களும் அங்க எடுத்துக்கொண்டு போகலாம். வேற பொருட்கள் இருக்கும். வேற இதை விட இங்க கருவேப்பமில்லை பவுடர் இருக்குது. கருவேப்பமில்லை பவுடர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரருக்கு ஓகே இருக்கு. இதே வச்சுக்கலாம் பவுடரா போடலாம். கருவேப்பமில்லை பவுடர். மற்றது முருக்கமில்லை பவுடர் இருக்கு. இது முருக்கமில்லை பவுடர் இல்ல, இது தேசிக்காய் ஊறுகாய். தேசிக்காய் ஊறுகாய். மற்றது இங்க பாத்தீங்கன்னா இதுல உள்ளி ஊறுகாயும் இருக்கு. உள்ளி ஊறுகாயும் இருக்கு. அடுத்தது பார்த்தா வெள்ளர பவுடரும் இருக்கு. அது லேபிள் அடிக்க என்ன செய்யற வெள்ளார பவுடர்? வெள்ளார பவுடர் அந்த ஈமோகுளம் குறைவான போட அந்த கறிகளுக்கு புட்டுக்க போடலாம். மற்ற கறிகள் அதுகளுக்குள்ள போடலாம். அப்படி செய்து சாப்பிடலாம். மற்றதுக்கு தேங்காய் போட்டு சம்பல் இறக்கிக்குள்ள சேர்த்து அடிச்சு சாப்பிடலாம். அப்படி வந்து மொத்தமா வந்து 30 பொருள் இருக்கு. உற்பத்தி பொருள் 31 பொருள் இருக்கு. கச்சான் கொண்டு வரையில 31 பொருள். ஓகே, நன்றி. அப்படிங்களா பார்த்தோம்னா ஜூஸ்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஜூஸ் கத்தால தானே, கத்தாழை ஜூஸ். அடுத்து வந்து மாம்பழம். இங்கே வந்து மிக்ஸ் ஃப்ரூட். அது ஓகே, இது ஓகே பழக்கிழவை. ஓகே, இது மிக்ஸ் ஃப்ரூட் இருக்குது. இங்கே வந்து இது ஊடைப்பழம். ஓகே, விளாம்பழம் இருக்குது. இங்கே வந்து மாம்பழம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் தேவையான இந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் பார்த்தோம்னா பேக் ஐட்டங்கள், செருப்பு நாங்கள் பார்த்து நாங்கள் உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய இதில் இருக்குது. நாங்கள் அப்படி இந்த மனோமில் பார்த்துட்டு போவோம். அது வந்து இதில் வந்து பயண உற்பத்தி பொருட்களாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஓகே, இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து ஒரே மாதிரி விதமாக இப்போ வந்து இப்போ புல் உற்பத்தி பொருட்களை வந்து சத்து மாக்கலாம் இருந்தாலும் சரி, வடகம் அதில் வந்து நிறைய இருக்குது. அதை விட வந்து ரிங்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. மற்ற செருப்பு சம்மந்தமான லேடிஸ் இந்த செருப்புகள் அதில் இருக்குது. இப்போ நிறைய இதுகள் இருக்குது. நீங்கள் வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதில் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நேரம் வந்து பார்த்து அதில் விலைகளை பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். அதாவது எங்கென்று பார்த்தோம் என்றால் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம்னு சொல்லுவோம். இதில் வந்து தான் அந்த இதுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பின்பக்கத்தால் வந்தீங்கன்னா லைப்ரரி இந்த பின்பக்கம் வந்து இதுக்காக வந்தீங்கன்னா அதாவது அந்த கிருபாலின இதுகள் நடக்கும். அதில் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து கொள்ளலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது, என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து நாளைக்கு 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. இன்றைக்கு வந்து 4ஆம் தேதி தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நாளைக்கு 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். சரி, ஓகே, இதோட நான் இந்த காலம் இன்டர்வியூ சொல்கிறேன். இந்த காலம் வச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.